மக்கள் கணக்கெடுக்கும் போது ஒரு வீடு பூட்டப்பட்டிருந்தால் நீங்கள் வருஷப்படி அதற்கு அடுத்த எண்ணை வாங்கிவிட்டு எந்த வீடு பூட்டியிருக்கோ அந்த லாக் அல்லது ஆப்ஷன் இதை உங்கள் பதிவேட்டில் குறித்து கொள்ள வேண்டும். தனியாக ஒரு பதிவேட்டில் குறித்து வச்சுங்க. பிறகு கணக்கெடுக்கும் போது அந்த வீட்டை அப்போதான் உங்களுக்கு விடுபட்ட வீடு அப்படிங்கிறது தெரியும் போது உங்களுக்கு அந்த வீட்டை கணக்கெடுக்க எழுதாக இருக்கும். எல்லா வீடுகளையும் விடுபடாமல் பூர்த்தி அடையும். வீட்டின் விவரங்கள் முதல் வீட்டிற்கு 0001 என்று கொடுத்திருந்தா பூட்டப்பட்டிருக்க அடுத்த வீட்டிற்கு 002 அதாவது 0002 கொடுத்து பதிவு செய்யணும். அப்பதான் அந்த வரிசை விடுபடாமல் இருக்கும். அடுத்த வீடு அப்பதான் 0003 அதுவா ஜெனரேட் ஆகும். பூட்டப்பட்ட வீட்டின் உரிமையாளர் அல்லது குடும்பத் தலைவர் விவரங்களை தவிர வீட்டின் நிலை மற்றும் எண் ஆகியவற்றை மட்டும் எழுதிவிட்டு விவரங்கள் உள்ள இடத்தில் லாக் அல்லது ஹவுஸ் லாக் என தெளிவாக குறிப்பிடவும். இது செய்வதனால உங்களுக்கு என்னன்னா எந்த ஒரு வீடும் விடுபடாமல் கணக்கெடுக்க வாய்ப்பு. விடுபடாமல் கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னன்னா அந்த குறிப்பு எழுதுதல் மிக முக்கியமானது. உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு அந்த மாதிரி குறிப்பிடுதல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த பகுதியில் கணக்கெடுப்பு முடியும் வரை அக்கம் பக்கத்தில் விசாரித்து அவர்கள் எப்போது வருவார்கள் என்று அறிந்து கொண்டு மீண்டும் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டுக்கு சென்று HLO ஆப்பில் உள்ளதை அந்த கேள்விகளை கேட்டு அவர் கொடுக்கும் விவரங்களை HLO ஆப்பில் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும். ஆப்பிள் கேள்வி எண் 7 வீட்டின் பயன்பாடு அல்லது வீட்டின் நிலை கேட்கப்படும். வீட்டு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அதாவது வாடகை வீடாவா அல்லது கடைகள், அதே மாதிரி வீட்டின் நிலை எப்படி அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ல அங்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் லாக்டு பூட்டப்பட்டுள்ளது அல்லது வேக்கன் காலிமனை அல்லது வீடு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யணும். லாக்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் என்னன்னா கணக்கெடுக்கும் பொழுது அந்த கொஸ்டின் நம்பர் 7 குறிப்பிட்டிருக்குள்ள என்ன மாதிரியான வீட்டு அமைப்பு வீட்டு நிலை என்னவோ அதெல்லாம் நம்ம குறிப்பிட வாய்ப்பு இருக்கிறது. அதில் என்னன்னா வீட்டு வீட்டுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு வாடகை விடப்பட்டு தற்காலிகமாக போடப்பட்டிருக்கும் வீடுகளுக்கு முற்றிலுமாக காலியாக இருக்கும். அதே மாதிரி வீடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியான குறியீட்டை தேர்வு செய்யணும். அதில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்தோம் நமக்கு அல்லது செல் நம்பர் அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த வீட்டு உள்ள உரிமையாளர் இல்லை வாடகை வீட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட செல் நம்பர் வாங்கிட்டு அவங்க எப்போ வருவாங்களோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் பற்றிய விவரங்களை கணக்கிட்டு எழுத வேண்டும். நீங்கள் லாக் என்று தேர்வு செய்தவுடன் அந்த வீட்டிற்கான மீதமுள்ள கேள்விகள், அதாவது கேள்வி எண் 4 முதல் 34 வரை உள்ள குடும்பத் தலைவர் பெயர், வசதிகள், சொத்துக்கள் போன்றவை தானாகவே முடக்கப்படும் அல்லது தவிர்க்கப்படும். அதன் பின் அந்த பக்கத்தின் கீழே உள்ள சேவ் அல்லது நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்து தரவை சேமிக்க வேண்டும். லாக் லிஸ்டில் இருக்கும் பூட்டப்பட்ட வீடாக பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் ஆப்பின் பிரதான பக்கத்தில் பூட்டப்பட்ட வீடுகளின் பட்டியலில் தனியாக காட்டும். அந்த பகுதியில் கணக்கெடுப்பு முடிவதற்குள் அந்த வீட்டினர் வந்துவிட்டால் ஆப்பில் உள்ள பூட்டப்பட்ட வீட்டின் எண்ணை கிளிக் செய்து லாக்டு என்பதை மாற்றிவிட்டு அவர்களின் முழு விவரங்களையும், அதாவது கேள்வி 4 34 உள்ளிட்டு சப்மிட் மற்றும் சிங்க்ரைஸ் செய்யணும். அதாவது ஃபைனலாக சிங்க்ரைஸ் செய்யணும். மேற்பார்வை அதை சரிபார்ப்பது எப்படின்னு பார்க்கலாம். கணக்கெடுப்பு முடியும் வரை அவர்களின் வரவில்லை எனில் அதை அப்படியே லாக் நிலையிலேயே வைத்து உங்கள் மேற்பார்வையாளருக்கு அனுப்பி வைக்க வேண்டும்.